வேரித்தாஸ் தமிழ் உள்ளங்களுக்கு உங்களது தோழி அருட்சகோதரி மார்கரெட் டெய்சியின் அன்பு வணக்கங்கள். நட்பு மிக அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. சொல்லும்போதே எனக்கு புன்னகை பிறக்கின்றது, உங்களுக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கின்றது. நட்பு என்றவுடன் உங்களது நண்பர்கள் லிஸ்ட்டு அப்படியே கண்முன் தோன்றுது இல்லையா? ஆம், நண்பர்கள் இனிமையானவர்கள், எண்ணி பார்க்கும்போதே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். இதோ இந்த நட்பில் பல்வேறு வகை நண்பர்கள் இருக்கிறார்கள். துன்பத்தில் உதவுபவர்கள், சோதனையில் துணையிருப்பவர்கள், தோளோடு தோள் கொடுப்பவர்கள், இன்பத்தில் இணையாக பயணிப்பவர்கள். ஒரு சிலர் அறிவுரையாளர்களாக நண்பர்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் ஆறுதல் தருபவர்களாக நண்பர்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் தட்டி கொடுத்து முன்னோக்கி நகர்த்தக்கூடியவர்களாக நண்பர்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் வீழ்ந்து கிடக்கும்போது தூக்கிவிடும் ஏணியாக நண்பர்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் கண்டித்து தண்டித்து நம்மை திருத்தக்கூடிய அக்கறையுள்ள நண்பர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் நமது துன்பத்தில் நம்மோடு அழுபவர்களாக, இன்பத்தில் நம்மோடு சிரிப்பவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் நமது வெற்றியில் நம்மை விட களிகூர்ந்து அகமகிழ்ந்து அக்களிக்கும் தாராள மனம் படைத்த தியாக சிந்தை கொண்ட தன் நண்பனின் வெற்றி எனது வெற்றி என்று கொண்டாடுபவர்களாகவும் நண்பர்கள் இருப்பார்கள். உங்கள் நண்பர்கள் இப்படி? எனக்கும் நண்பர்கள் அதிகம் உண்டு. அந்த நண்பர்களால் தான் நான் இந்த உயரத்தை எட்டி பிடித்திருக்கிறேன். இந்த நண்பர்கள் என்பது மிக சிறந்த ஒன்று. ஏன்னா நம்மளோட அம்மா அப்பா, பெரியம்மா பெரியப்பா, மாமா அத்தை, அண்ணன் தங்கச்சி, இதெல்லாம் இரத்த உறவுகள். நாம் விரும்பி விரும்பாமல்ல, நமக்கு எந்த விருப்பம்லாம் கேட்காம பிறப்பால் வந்தது, நாம் அறியாமல் வந்தது. நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அந்த உறவுகளை நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இரத்த உறவு. உங்களோட அண்ணன் உனக்கு பயங்கரமான பகைவனாக இருந்தால் கூட என் அண்ணன்னு சொல்லிக்கணும். கட்டாயமான உறவுகள் அவைகள். ஆனால் நட்பு என்பது நாம் விரும்பி ஏற்ற உறவு. நாம் ஒன்று அனலைஸ் பண்ணி, நம்மளோட பாலிய பருவத்தில் நமது பள்ளி வகுப்பு தோழர்கள் 50 பேர் இருந்தால் கூட அதில் 5 பேர் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நாமளே தேர்வு செய்யும் உறவுகள் இவை. நம்மோடு ஒத்துப்போகக்கூடிய உறவுகள் இவை. நமக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய உறவுகள் அவை. நமக்கு பல நல் வழிகளையும் பாடங்களையும் கற்றுத்தந்த உறவுகள் இவை. ஆகவே நட்பு என்பது நாம் அறிந்து தெரிந்து புரிந்து தேர்வு செய்து நம்முடையவர்களாக ஆக்கிக்கொண்ட உறவுகள். இத்தகைய நட்பு கடவுளின் பிரதிநிதித்துவம். ஏன்னா கடவுள் நல்லவர், எல்லாம் நல்லதென கண்டவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். அப்படி நமக்கு எல்லா வேலைகளிலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நட்பு கண்டிப்பாக அது கடவுளின் பிரதிநிதி தான். ஆகவே நண்பர்களை கொண்டாடுவோம், நட்பை எண்ணி பார்த்து வியந்து களி கூறுவோம். இதோ ஒரு சிறு கதை. ஒரு காய்ந்த இலையும் ஒரு சின்ன மண்ணாங்கட்டியும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நீங்கள் நான் மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப அந்நியோன்யமாக ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த புரிதல் கொண்ட நண்பர்கள். ஒரு முறை மழை வந்தது. அந்த மண்ணாங்கட்டி ஐயோ கரைஞ்சி போடுமே, என்ன பண்ணுறது? பயப்படல. ஏன்? அதுக்கு உற்ற தோழி அந்த காய்ந்த இலை வந்து அந்த மண்கட்டி மேலே அப்படியே அமர்ந்து கொண்டது. அந்த இலையின் மறைவில் இலைக்கு அடியில் மண்ணாங்கட்டி பாதுகாப்பாக இருந்தது. மழை ஓய்ந்தது. மண்ணாங்கட்டி எந்த சேதம் அடையாமல் நன்றியோடு அன்போடு இலைக்கு நன்றி சொன்னது. ஒரு 6 மாதம் ஆகிட்டு. காத்தடி காலம். காத்தடி காலத்தில் காற்று மிக பலமாக வீசிய போது இந்த காய்ந்த சருகு ஐயையோ நான் என்ன பண்ண போகிறேன்,
காற்று பலமாக வீசுதே, ஏன்னா காய்ந்த இலை ரொம்ப லேசாக இருக்கும் இல்லையா, அடித்து சென்று விடுவேனே, பயப்படலை. ஏன்? என் தோழன் மண்ணாங்கட்டி என்னை காப்பாற்றுவான். நம்பிக்கை உறுதி. அந்த காய்ந்த சருகின் மீது அந்த மண்ணாங்கட்டி ஏறி அமர்ந்து கொண்டது. காத்தடி காலம் முடிந்தது. மண்ணாங்கட்டியும் காய்ந்த சருகம் தங்களது நட்பு தொடர்ந்தது. இப்படிப்பட்ட நட்பா உங்களது நட்பு? உங்கள் நண்பர்கள் எப்படி? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. என்னோட நண்பர்கள் மிக சிறந்தவர்கள் என்னால் கூற முடியும். உங்களால்? சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் சகோதரி மார்கரெட் டெய்சி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.